ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ரயில்வேல வந்து பாருங்கள், இப்போ நியூவாக வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாருங்கள், குரூப் சி அண்ட் குரூப் டி லெவல் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு 20,200 வந்து பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து வரும். இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள், 14th செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்லேருந்து பாருங்கள் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ரயில்வேலேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கு. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இதில் வந்து பாருங்கள், குரூப் சி லெவல் போஸ்டிங்கும் குரூப் டி லெவல் போஸ்டிங்கில் தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 14th செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து 18 இருக்கணும். அதிகபட்சமாக நீங்கள் வந்து 25 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதிலே பாண்ட் பிட்வீன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எந்த இயர்லேருந்து எந்த இயருக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நீங்கள் லெவல் 5/4 வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிசிப்ளின் கொடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணி தான் இதுக்கு எலிஜிபிள். லெவல் 3/2 அப்ளை பண்ணுறீங்கன்னா 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள். 12க்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஆனால் நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஇ பண்ணியிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ லெவல் 1 கேட்டகரிக்கெலாம் வந்து பாருங்கள், 10th முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், ஐடிஇ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, அதேமாதிரி என்ஏசிக்கான சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்தோன்னா, இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா ஸ்போர்ட்ஸ்க்கான அச்சீவ்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்க கேட்டிருக்கூடிய லெவலில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜூனியர் லெவல், யூத் லெவல், சீனியர் கேட்டகரி, வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பாக இருக்கட்டும், காமன்வெல்த்தாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து அவங்க கொடுத்துருக்கூடிய கேட்டகரியில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும். அது வந்து பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், இப்போ நீங்கள் 5/4 லெவலில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பேஸ்கெட் பால், கிரிக்கெட்டு, ரெஸ்லிங் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லெவல் 3/2 அப்ளை பண்ணுறீங்கன்னா பேஸ்கெட் பால், கிரிக்கெட்டு, கபடி, டேபிள் டென்னிஸ், ரெஸ்லிங் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. லெவல் 1 கேட்டகரிக்கும் வந்து பாருங்கள், உங்களுக்கு இதில் வந்து பவர் லிஃப்டிங், ஸ்விம்மிங், அதுக்கப்புறம் ஹாக்கி, சைக்கிளிங் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு இதுக்கும் வந்து பார்த்தோன்னா வேகன்சி வந்து பாருங்கள் இங்கே தனித்தனியாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த லெவலில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வச்சிருக்கணும். அது எந்தெந்த கேட்டகரின்னு வந்து பார்த்தோன்னா இங்கே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 20,200 வந்து உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து வரும். இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் பெண்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா ₹250 வந்து ஃபீஸு. அதே மீதி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து ₹500 வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அது எப்போ பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ட்ரையல்ஸ்லாம் போய் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ₹250 வந்து ரீஃபண்ட் கிடச்சிரும். ₹500 பே பண்ணவங்களுக்கு வந்து ₹400 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா, நீங்கள் அந்த ட்ரையல்ஸ் அந்த செலெக்ஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து உங்களுக்கு செலெக்ஷன் வந்து இருக்க போகுதுன்னா, எக்ஸாம்லாம் கிடையாது, எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்கு. அதாவது உங்களோட ஸ்போர்ட்ஸோட அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 50 மார்க் வந்து தருவாங்க. கேம் ஸ்கில், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 40 மார்க்கு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து ஒரு 10 மார்க் இருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்த்து தான் வந்து பார்த்தோன்னா 100 மார்க் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு லிங்க் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து இங்கே டீட்டெயிலாக இருக்குது. எந்தெந்த தப்புலாம் பண்ணால் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் வந்து பாருங்கள், இன்வாலிட் ஆகும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.